இந்திய வரலாற்றிலேயே முதல் மாநாட்டிலேயே 25 லட்சம் பேர் கூடின ஒரு பெரும் மாநாடு. இன்னி வரையும் அவரோட விஜயகாந்தோட ரெக்கார்டை யாராலும் உடைக்க முடியும். தேர்ச்சி பெற்ற குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போவே மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்க கொடுத்துருக்காங்க, மன்றத்தோடு இருக்கவங்க அவங்களும் அப்பயும் உதவி பண்ணிட்டு தான் சார் வந்திருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் களத்துக்கு வந்தவர். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா அவர் சனாதன சக்திகளை கூட இருக்க மாட்டார். எடுத்த இடத்துலயே திமுக கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு. அவங்க சனாதன சக்தியோட இருந்தாரு. சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றினா 100% தாவேகா பிஜேபி கூட தான் சேரும். விஜய் முகத்துக்காக அவங்க கூட்டம் வந்தாங்க. அதில் ஏற்பட்ட அசம்பாவிதம் 41 உயிர் போயிடுச்சு. அது காரணமான விஜய் மீது ஒரு வழக்கு கூட பதிவு செய்யாமல் அடுத்த கட்ட தலைவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவங்க கைது செய்ய முயற்சிக்கிறீங்க தான் எங்களோட கேள்வி. இன்னைக்கு விஜய் ஆர்எஸ்எஸோட முகமாக தான் இங்கே இருக்கிறார். ஆர்எஸ்எஸோட ஒரு கருவியாக தான் தமிழ்நாட்டில் செயல்படுறாங்க. பவன் கல்யாண் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும்போது விஜய் மாதிரியே கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார், ஜோதிராவ் ஃபூலே இருந்தார். இவங்க 2 பேர் யாருன்னா சனாதனத்தை மூர்க்கமாக எதிர்த்த தலைவர்கள். ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்த தலைவர். அவங்கள வச்சு கட்சி ஆரம்பித்தவர் தான் பவன் கல்யாண். இன்றைக்கி காவி வேட்டி போட்டுக்கின்னு நெத்தியில் குங்குமம் அடிச்சுன்னு முழு சங்கியாக மாட்டான். ஆர்ஆர் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்பொழுது நம்முடன் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க விசிகாவின் மாநில துணைச் செயலாளர் லெனின் அன்பர்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆர்ஆர் தமிழ் சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் தொடர்ந்து பல மீடியாக்கள் எல்லாருமே அதை தொடர்ந்து பேசிட்டு தான் வராங்க. அது ஒரு சைடில் மக்களோட தவறுன்றாங்க, இன்னொரு சைடில் ஆளுங்கட்சியின் தவறுன்றாங்க. உங்கள் நிலைப்பாடு என்னவா இருக்குது? இந்த துயர சம்பவத்துக்கு முதல்ல என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த துயர சம்பவத்துக்கு யார் பொறுப்பெடுத்துப்பாங்க? அது ஆளும் அரசா, இல்லை அந்த கூட்டம் நடத்தின தாவேக்காவோட பொறுப்பா, இல்லை அந்த தலைவரோட பொறுப்பா அப்படின்றது பல கேள்விகள் இங்கே முன்வைக்கப்படுது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கேள்வியாக நீங்கள் கேட்குறீங்க. என்னுடைய பதில் என்னென்னா, நான் முதல்ல பெற்றோர்களை தான் நான் பொறுப்பெடுத்துன்னு நான் வலியுறுத்துவேன். ஏன்னு சொன்னால், அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படின்றது ஆரம்பத்திலேயே தான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராமல் வளர்த்தது தான் இந்த ஒரு பெருந்துயருக்கான காரணமாக நான் கருதுகிறேன். ஏன்னா சினிமா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். அதாவது ஒரு நடிகர் பணம் வாங்கிட்டு அவர் நடிக்கிறாரு. அந்த நடிப்பை நாம் பணம் கொடுத்து பார்க்குறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு புரிதல் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். அதாவது ஆரம்ப கல்வியிலேயே இதை சேர்க்கணும். அதாவது சமூகத்துக்கு சினிமா பொருந்துமா, இல்லை அரசியல் பொருந்துமா எப்படின்றது தனித்தனியாக பிரித்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தராதது முதல் காரணம். ரெண்டாவது, அவங்க ஏன் சொல்லலைன்னா, அந்த பெற்றோரே அப்படி தான் இருந்திருப்பாங்க. அந்த பெற்றோரே சினிமாவுக்கு பெருமளவில் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறது. சின்ன பிள்ளைங்களோட மைண்டு எப்படி இருக்குன்னா, நான் ஒன்று பார்த்து ரசித்தேன், ஒருத்தரை பற்றி நான் அதிக அளவில் பேசுகிறேன்னா அந்த குழந்தைங்க அப்படியே வளரும். அப்படி தான் இருந்திருக்கும். அப்போது அந்த இப்போ இறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள்லாம் அதிக சினிமா பற்றாளராக இருப்பாங்க. அவங்க பேச பேச விஜய் நல்லா இருக்கார், விஜய் நல்லா நடிக்கிறாரு, அவரோட இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு நிறைய தவறான கருத்துக்களை அந்த சின்ன பிஞ்சு மனசில் ஆரம்பத்துலேருந்து விதைச்சதனோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி ரசிகர் முகம், சினிமா முகத்தில் இவ்வாறான ஒரு பேரவலத்துக்கு உள்ளாயிருக்கு. இதற்கு யார் காரணம்னா, அரசும் நான் சொல்ல விரும்பலை, அரசியல் கட்சி தலைவரும் நான் சொல்ல விரும்பலை. இதுக்கு முழு பொறுப்பு அந்த பெற்றோர் தான். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களும் வயிற்றுலேருந்து குழந்தையோடு இறந்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு துயரமான சம்பவமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ இதுக்கு எது பேசிக் என்ன காரணம்? ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்னா குழந்தைங்க வரக்கூடாது, அதுவும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, மூதியவங்க வரக்கூடாது, வராமல் வீட்டில் உட்காந்து டிவியில் பாருங்கள், தவிர்த்துக்கோங்கன்றாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு குழந்தைய காட்டி விஜய் மாமா எப்போ வருவார்,
வந்து பார்க்கக்கூடாது, டிவில தான் பார்க்கணும்னு அவர் சொல்ற மாரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து கழிச்சு, அவங்க வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் குடுத்துருக்காங்க. ம். தாவேகா சைட்லேருந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் குடுத்துட்டு தான் குடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்க தான். நான் இல்லன்னு மறுக்கல. அதை பின்பற்றாதது யாரோட பொறுப்பு? அவங்களோட அந்த கலந்துட்ட தொண்டர்கள் பொறுப்பு, கலந்துக்கிட்ட குழந்தைகளோட பெற்றோர் பொறுப்பு இல்ல. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அரசு பொறுப்பெடுத்துக்கணும், தாவேகா பொறுப்பெடுத்துக்கணுன்றத தாண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பெற்றோர் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த துயர் சம்பவம் வந்து இது துரதிர்ஷ்டவசமா நடந்துருச்சு. இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்காம இருக்கணும்னா, இந்த சம்பவத்த வந்து ஒரு எடுத்துக்காட்டா அ அவங்க எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். இல்லையா? இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து சொல்றாரு, இதெல்லாம் வந்து அது 2வது தடவ நான் பேசுறேன். வந்து இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் டைப்பா நடத்துறாங்க. அவரு சும்மா ஒரு போலித்தனமா சொல்லலாம். ஏன் அது வந்து பகிரங்கமா வெளியிடல 1. 2வது இப்போ வந்து நாங்க சொன்னோம். நீ இப்ப கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம். இவங்க வர வேண்டாம் சொன்னேன். இது எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்லுவாங்க. தாவேகா தான் முதல்ல சொல்லுது. ஆதவ அர்ஜுன் தான் முதல் சொல்றாருலாம் அப்படிலாம் இல்ல. எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ஆனா மற்ற அரசியல் கட்சிகளும் வந்து இது பின்பற்றுறாங்கல்ல. அப்ப தாவேகா தொண்டர்கள் ஏன் பின்பற்றல? அப்படின்னா, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. எப்படியாச்சும் நம்ம குழந்தை ஆசைப்படுற ஒரு குழந்தை வந்து ஒரு நடிகர காட்டிடணும். இல்ல விஜய்ய வந்து காட்டிடணும். அப்படின்ற மாரி ஒரு 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 மோகத்துல தானே அவங்க வராங்க. கோர்ட்டே ஆர்டர் குடுத்திருக்கு. விஜய் அவர்கள் வந்தாலே மாநாடு போடலாம் அப்படின்றதெல்லாம் ஆர்டர் குடுத்திருக்கு. எப்படி? கோர்ட்டே சொல்லியிருக்கு. என்னன்னு? விஜய் அவர்கள் வந்தாலே மாநாடு போட தான் மக்கள் வந்து சூழுறாங்க ம். அப்படின்றதெல்லாம் ம். கோர்ட்டே சொல்லி. ஆமா. இப்போ அந்த சொல்றது தான். இப்போ அவருக்கு வந்து அதிகப்படியான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த தொண்டரா நான் பார்க்கல. அத ரசிகரா தான். இப்ப தொண்டர்கள்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இப்ப விஜய்க்கு முன்னாடி தலைவர் விஜயகாந்த் கேப்டன். கேப்டன் விஜயகாந்த் பண்ணார்ல. தமிழக வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே முதல் மாநாட்டிலேயே 25,00,000 பேரு கூடுன ஒரு பெரும் மாநாடு. இன்னி வரையும் அவரோட விஜயகாந்தோட ரெக்கார்ட யாராலும் உடைக்க முடியல. அந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்படல. உயிர் சேதங்கள்லாம் ஏற்படல. இதுக்கு என்ன காரணம்னா, விஜயகாந்த் வந்து ஆரம்பத்திலேயே வந்து சினிமாவோட சேர்த்து பொது சமூகத்தோட அவரு ஈடுபடுறாரு. மன்றங்கள் மூலியமா நெறைய வந்து சேவைகள் சொல்லப்போனா அவர் சினிமா நடிக்கும்போதுமே பாதி அரசியலுக்குள்ள நுழைஞ்சுட்டாரு. சார் விஜய் அவர்கள் கூட தான் மக்கள் இயக்கம் வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு அப்போத்துலேருந்தே +2 தேர்ச்சி பெற்ற குழந்தைங்களுக்கு குடுத்துருக்காரு. ம். அப்போவே மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க குடுத்துருக்காங்க. மன்றத்தோட இருக்கவங்க அவங்களும் அப்பயும் உதவி பண்ணிட்டு தான் சார் வந்திருக்காங்க. நீங்க இது விஜயகாந்தோட இது ஒப்பிடாதீங்க. ஏன்னா விஜயகாந்த் களத்துக்கு வந்தவரு. இல்லையா? விஜயகாந்த் வந்து களத்துக்கு வந்து செஞ்சாரு. இப்போ விஜயகாந்துக்கு விஜய் நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்கல்ல, சார் இவரும் செஞ்சாரு, அவரும் செஞ்சாருன்னு சொல்றீங்கல்ல, அப்படி கிடையாது. விஜயகாந்த் எத செஞ்சாலும் நேரடி களத்துக்கு வந்தவரு. விஜய் அப்படி வரலல்ல. விஜய் ரசிகர் கூட தன்னை சால்வ் பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல எதிர் விமர்சனம் வைக்கிறதுக்கோ சில கருத்து சொல்றாங்க. நாங்க திடீர்னு அரசியலுக்குள்ள வரல. நாங்க வந்து அ ரசிகர் மக்கள் மன்றம் இயக்கம். ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சோம். அது ஒரு மக்கள் இயக்கமா மாறிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு அரசியல் கட்சியா மாறிச்சுன்னு சொல்றாங்க. களத்துக்கு வரலல்ல. இன்னிய வரையும் விஜய் களத்துக்கு வரலல்ல. இதுதானே இங்க பிரச்சனையா இருக்குது. அப்ப நீங்க விஜயகாந்தையும் இவரும் ஒப்பிட முடியாது. இதுதான் இந்த தவறான ஒரு புரிதல் தான் எம்ஜிஆரும் விஜயும் கூட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இதே ஸ்டாண்டு தான் வந்து எம்ஜிஆர் அன்னைக்கு எடுத்தாரு. எது? விஜயகாந்த் முன்னாடி எம்ஜிஆர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அப்போ அவரு திமுகக்குள்ள இருக்கிறாரு. திமுக வந்து ஒரு என்ன பண்றாங்க, ஒரு நடிகர வச்சு அதுதான் அப்போதைய ஒரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து வீழ்த்தணுன்றதுக்காக, அன்னைக்கு சினிமா மோகத்தில மூழ்கடிச்ச மக்கள வந்து எப்படி நம்ம அத வாக்கா மாத்தலாம், எப்படி நம்ம கட்சிய வலுப்படுத்தலாம்ன்னும் போது ஒரு நடிகர் எம்ஜிஆர் அவங்க பயன்படுத்துனாங்க. அப்ப எம்ஜிஆர் எந்த மாரி செயல்பட்டார்ன்னா, திமுகவோட ஒரு உறுப்பினரா, அவரோட ரசிகர் மன்றங்கள் வந்து திமுக ஆதரவு மன்றங்களா வேலை செஞ்சது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆமா. எம்ஜிஆர் கட்சியில இருக்கும்போதும், எம்ஜிஆரோட ரசிகர் மன்றம் திமுகவோட அடுத்த கட்ட அமைப்பா இருந்தது. இல்ல ஒரு நடிகர் அமைப்பா, அடுத்த கட்ட அமைப்பா இருந்தது. அது டக்குன்னு என்ன பண்ணா, அப்போ எம்ஜிஆர் சினிமாவிலும் நடிக்கிறாரு, அரசியல்லயும் பங்கெடுத்துக்கிறாரு. தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் தனியா வச்சுக்கிறாரு. அந்த ரசிகர் மன்றத்த திமுகவோட பலமா வச்சுக்கிறாரு. திமுகவோட அணியா தான் எம்ஜிஆரோட ரசிகர் மன்றம் செயல்படுது. அப்ப எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வெடிக்கும்போதும், அவரு வெளிய வந்தாரு. வெளிய வரும்போது அவருக்கு அந்த ரசிகர் மன்றம் சப்போர்ட் பண்ணுச்சு. இது அரசியல். சினிமா கலந்த அரசியலோட அவர் வந்தாரு. இவரு விஜய் அப்படி இல்லல்ல. நீங்க எல்லாம் சொல்லலாம். அவரு புடிச்சவங்க வந்து இப்போ நான் பேசுறத வந்து விஜய் பிடிக்காத பேசுறேன்னு கூட சொல்லலாம். ஆனா, ஒரு நியாயமான கருத்து சொல்லணும்ல. ஏத்துக்க மாட்டாங்க யாருமே. நான் என்ன போயிட்டு அவங்க சொல்ற கருத்துக்கள நான் எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் புரிதல் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றேன் நானு விஜய் கட்சி. ஏன்னா, நேத்து வரையும் பால் ஊத்தியிருந்த சகோதரர் தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர். நேத்து வரையும் கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணவர் தான் இன்னைக்கு ஒரு பொருளாளர், ஒரு ஒன்றிய பொருளாளரோ, மாவட்ட செயலாளரோ இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க கிட்ட போயிட்டு அவங்களும் ஒரே ஸ்டாண்டா இருக்கிறாங்க. நான் 2026 நாங்க தான்.
எங்கள் தலைவர் தான் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் என்ன மாதிரி அரசியல் பேச முடியும்? என்ன மாதிரி நான் அரசியல் பேச முடியும்? இப்போ ஒரு ஒரு பாட்டி, ஒரு சின்னூண்டு ஒரு 10 வயசு குழந்தை விஜய் தான் வரணும், அவர் தான் வரணும் அப்படிங்கும்போது அந்த சின்ன ஒரு குழந்தைக்குள்ள என்ன ஒரு அரசியல் இருக்க போகுது? என்ன அரசியல் புரிதல் என்ன இருக்கும்னு கேக்குறீங்க? புரிதல் இருக்கும் போது அந்த குழந்தைகிட்ட போய் நான் என்ன வாதம் பண்ண முடியும்? 90 வயசு 60 வயசு பாட்டிக்கிட்ட போய் நான் என்ன வந்து அரசியல் பேசிக்க முடியும்? இதை நம்ம சொன்ன விமர்சனங்கள் அதிகமாக வருது. ஏன் வந்து 2 திராவிட கட்சியும் தாண்டி ஒரு புதுசாக வந்து ஒரு தலைவர் வரக்கூடாது, விஜய் ஏன் வரக்கூடாது அப்படின்றது அவங்க ஒப்பீனியன் ரைட்டு தான். ஆனால் அரசியல் புரிதல் இல்லைன்றது தான் என்னோட வருத்தம். இப்ப எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே வந்து நான் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்து கருத்து பரிமாறும் போது என்ன அண்ணா இப்படி பேசுகிறாரு, அண்ணனுக்கு வந்து இப்படி சரியில்லையே, நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். ஏன் எங்கள் தலைவரே கேட்குறானுங்க, அண்ணன் திருமாவளவன் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், அவர் தொடர்ந்து எங்களை விமர்சனம் பண்ணுறது எங்கள் மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா என்ன தெரிஞ்சு நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை என்ன புரிதலோடு இவங்க பேசுகிறாங்க? எங்கள் தலைவர் சொல்கிறது வந்து நான் வந்து ஆரம்பத்தில் தம்பி விஜய் வந்து நான் வரவேற்றேன். ஏன்னா விஜயோட வருகை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் நான் நினச்சேன். அவர் நினைக்கிறாரு 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் தரணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைப்பு தப்பு இல்லை. என்ன 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு ஒரு தத்துவத்தோட நான் அவரை வரவேற்கிறேன். வரட்டும். அவர் நம்பி இருக்கிற இளைஞர்கள் வந்து நல்ல அரசியல் பண்ணட்டும். இளைய சமுதாயம் அதிகாரத்துக்கு போட்டோம். ஒரு நல்ல அரசியல் வழிகாட்டுதல் தலைவராக விஜய் வரட்டும். அதை நான் அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவேற்றார். ஏன் அப்போது அண்ணன் எங்கள் தலைவர் அப்படி சொன்னார்ன்னு சொன்னால், விஜயோட ஃபுல் மைண்டு அப்போது யாராலும் கணிக்க முடியல. புது வருகை, புது தலைவர், இளைஞர் சமூக இளைஞர் பட்டாளம் கூட இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் வந்து எதிர்பார்த்து தான் நம்ம வரவேற்றோம். ஆனால் போக 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 அவரோட விஜயோட பின்னணி என்னன்றது போது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த விஜய் வேறு. என்ன எதிர்பார்த்தீங்க? இப்போ என்னவா இருக்காங்க? நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, அவர் வந்து சனாதன சக்திகளை கூட இருக்க மாட்டார். எடுத்த எடுப்புலேயே வந்து திமுகவினுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு. அவங்க சனாதன சக்தியோட இருக்காரு. விஜய் சார் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க, திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறீங்க. நீ பண்ணுற அரசியல் சரியில்லை, நீ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் எழுதி கொடுக்குறது கரெக்டாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போதும் அந்த மாவட்டத்தோட பிரச்சனையை எடுத்து பேசுகிறார். திமுக அரசு இத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு, அதில் இது நிறைவேற்றலை, நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது அரசியல் எதிரி. ஒருவேளை வந்து அரசியல் எதிரின்னா உன்னை வீழ்த்திட்டு நான் வந்து அங்கே உட்காரணும். அப்போ முதல்வர் ஸ்டாலினை வீழ்த்திட்டு விஜய் வந்து உட்காரணும்னு நினைக்கிறார். இது தெளிவாக வெளிப்படையாக பேசுகிறார். ரைட்டு. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறார். வெறும் வார்த்தையால் மட்டும்தான் பாஜக கொள்கை எதிரி சொல்கிறார். பாஜகவுடைய கொள்கையை நீ எதிர்த்து சொல்லணும்ல, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? திமுகவை தொடர்ந்து பட்டியலிட்டு காட்டுறாரு. பாஜக கொள்கை எதிர்ந்தாரு. பாஜகவோட கொள்கை உன்னை என்ன எதிர்க்குதுன்னு நீ சொல்லணுமா சொல்லக்கூடாது? அவர் தான் சொல்றாரு பாஜக திமுக கள்ள கூட்டணின்றாரு. நான் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோங்க, பாஜகவும் விஜயும் கள்ள கூட்டணி. இப்போ வந்து நல்ல கூட்டணியோ மாறிடுச்சு. வெளிப்படையாகவே கூட்டணி இப்போ உருவாக போகுது. அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல டிவிகே பாஜக ஒன்று இணைஞ்சிடன்றீங்களோ? ஒன்று இணைஞ்சிடல. டிவிகே தான் பாஜக, பாஜக தான் டிவிகே. இதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். நாங்கள் இன்றைக்கி சொல்கிறேன், விஜய் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட முதல் மாநாடு தாண்டின உடனே அவரோட சுயரூபம் நாங்கள் தெரியும். என்ன எங்களோட அரசியல் பார்வை. அப்போ விஜய் சார்ந்து இருக்கிற தம்பிங்க, அண்ணன்கள், சகோதரிங்க, பாட்டி, சின்ன குழந்தை எல்லாமே வந்து என்ன மாதிரி வந்து ஒரு அரசியல் ஒரு வெளிப்பாடு இருக்குதான்னா எனக்கு தெரியல. எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் நான் இல்லைன்னு சொல்லணுன்னாக்கா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நாங்கள் பிறந்தோம். என்ன நாங்கள் அனுபவிக்கிற துன்பம் இல்லை. இந்த துன்பத்து மூலிமா நான் ஒரு அரசியலுக்குள்ளே போகிறேன். நான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன். தலைவர் எங்களுடைய மதிப்புமிகு அண்ணன் ஏற்றி தமிழர் அந்த ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு என்ன பாதிப்போ, எனக்கு யார் காப்பாற்றுவாங்க, என்னோட சிந்தனைக்குள்ள அரசியலில் யார் முன்னெடுத்துட்டு போகிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் என் மைண்டுக்குள்ளே இருக்கிறாரு. இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கரை யார் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா தலைவர் திரும்ப இருக்கார். இந்த ஒரு அரசியல் வந்து நான் போயிட்டேன். இது என்னோட அரசியல். இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நேற்று வரையும் சினிமா பார்த்துட்டு சினிமா ரசிகர் மன்ற மூலிமா கட் அவுட்டு பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் செஞ்சுட்டு திடீர்னு வந்து என்னையும் தாவைக்க தொண்டர் ஒப்பிட்டா என்னால் வந்து அவர் எனக்கு சமம்னு நான் சொல்லிக்க முடியாது, இணைச்சிக்க முடியாது. கரூர் சம்பவம் ஆளுங்கட்சி தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜியோடைய அவர்களின் சூழ்ச்சி அந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டே இருந்தது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோசியல் மீடியாமல் வர்றது ஒரு பக்கம் விடுங்க. சோசியல் மீடியா வந்து அதை தான் நான் சில யூடியூபர்களும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர்கள் மேலே பாருங்கள், ஆதவ் அர்ஜுன் கிட்ட இல்லாத வந்து யூடியூப் சேனல் இல்லை. என்ன
இப்போ என் கமெண்ட்ஸ்லேயே பார்த்தோன்னா எனக்கு பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக வராது. நான் என்னைக்கு வந்து விஜய் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறேனோ, தாவைக்கு எதிர்கருத்து சொல்கிறேனோ, அன்னையிலேயே எனக்கு வந்து தவறான கருத்துக்கள்லாம் எனக்கு உள்ளே வருது. இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் மீடியா வச்சுக்கிற ஒரு ஆள். இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய்லாம் என்ன வித அது ஒன்று சொல்லட்டுங்களேன், அடிப்படை அரசியல் தெளிவு இல்லாமல் அரசியல் வந்து இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் 5 கொள்கை தலைவர் வச்சுருக்கிறாங்க. காமராஜர், காமராஜ் அதை சொல்ல வேலுநாச்சியார், ஒரு 5 கொள்கை அஞ்சலை தலைவர் அம்மாள். வச்சுருக்கிறாங்க. அந்த கொள்கை தலைவரோட வரலாற இன்னை வரையும் விஜய் சொல்லலை. அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை பத்தி தம்பி ஒரு 10 நிமிஷமாவது பேச சொல்லுங்க. பேச சொல்லுங்க. நான் அண்ணன் சீமானை வந்து இதில் நான் என்னன்னா, அண்ணன் சீமானுக்கு எனக்கும் கூட நாம் தமிழுக்கு எனக்கு கூட நிறைய முரண்கள் இருக்குது. அண்ணன் சீமானோட கருத்து வேற, எங்களோட கருத்து வேற. இதெல்லாம் ரைட்டு. ஆனால் சில நேரங்கள் வந்து அண்ணன் சீமான் தெளிவாக கேட்குறாரு அவரோட அரசியல். ஏன்னா அவரோட அரசியல் எனக்கு தேவை. இப்போது சீமான் அண்ணன் வந்து எனக்கு எதிராக வந்து ஒரு கருத்து பேசுகிறாரு, அவர் எனக்கு பிடிக்காதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அவர் என்ன சொல்ல வராரு, அவர் அவர் கருத்தியல் ரீதியாக எனக்கு எதிரியாக இருந்தாலும் அவர் என்ன சொல்ல வரான்றது நான் கேட்டால் தான் முழு அரசியல்வாதியாக என்னால் மாற முடியும். அவரின் குரல் என்ன? அந்த மாதிரி வந்து விஜய் ரசிகர்கள், அது தாவேக தொண்டர்கள் இந்த மாதிரி ஒரு அரசியலுக்குள்ளே இருப்பாங்கன்றது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா என்னோட அரசியல் பயணம் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. தாவேக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அப்போது 20 வருஷமாக என்னோட அரசியலும் தாவேக தொண்டர்கள் அரசியலை ஒப்பிட்டு பார்க்குறது எனக்கு சரியில்லை. அவங்க என்ன மாதிரியான விமர்சனம் வச்சாலும் அதை நான் வந்து நான் சுகம் தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அரசியல் தெளிவு இருக்கிறவங்ககிட்ட நான் பேசுவேன், இல்லாதவங்ககிட்ட நான் என்ன பேச முடியும்? அதே சமயத்தில் அவங்க கோச்சிக்கிறாங்க, என் உறவு அண்ணன் தம்பி எல்லாம் கோச்சிக்கிறான்றதுக்காக விஜயோட நுட்ப அரசியல், சனாதன அரசியலை விளக்காமல் எதிர்க்காமல் என்னால் இருக்க முடியாது. நிச்சயமாக நான் எதிர்ப்பேன். கரூர் சம்பவம், ம் 41 உயிர் போயிடுச்சு. ம் அரசு சார்பில் 10 லட்சம், விஜய் சார்பில் 20 லட்சம், ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் 2 லட்சம், 2 தொடர்ந்து எல்லாரும் நிதி உதவிலாம் கொடுத்துட்டாங்க. ம் களத்திற்கு எப்போ விஜய் செல்வார்னு கேட்குறேன். அது விஜய் கிட்ட தாங்க கேட்கணும். இல்ல உங்க கருத்து என்னவா இருக்கு? தொடர்ந்து இவ்வளவு நாள் ஆயும் இன்னும் இதுக்கு விஜய் நான் களத்துக்கு என்ன செய்யல. கருத்து இரண்டாம் கட்ட சொல்றது? இல்லை, தலைவர்களும் விஜய் செல்லல. எப்போ போவாருன்னா விஜய் பார்த்து தான் அதை கேட்கணும். ஏன் போகலன்னு? டெத்து சாவுக்கே போகல அவர், இப்போ எங்கே போக போகிறாரு? மரணத்துக்கே போகலங்க, இப்போ ஏன் போக போகிறாரு? அவர் மட்டும் போகல. இவ்வளோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாலாம் வந்து இது மாதிரி எழுதுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, விஜய் போல அவர் விஜய்க்கு அடுத்து உள்ள இரண்டாம் கட்ட தலைவர். 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தரும் போலியே. இவ்வளோ யூடியூப் சேனல்ஸு இந்த இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முன்னணி சேனல், அந்த என்னது புதிய தலைமுறையா, அவர் பாத்ரூம் போகிறது மட்டும் காட்டல. மற்ற இது எல்லாமே அவர் வீட்டு கேட்டை திறந்தா கேட்டு திறக்குது, விஜய் வந்துட்டுருக்கிறாரு, இங்கே போகிறாரு, அங்கே போகிறாரு, அம்புக்குரிய தலைமையில் காட்டி 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 பேசுகிறீங்களா? இதை சொல்லணும்ல. அதை நம்ம விஜய் பார்த்து தான் கேட்கணும். ஏன் சார் போகல, இன்னும் ஏன் நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு கேட்கணும். இது ரொம்ப ஒரு அருவருப்பான அரசியல். அடுத்ததாக வந்து இது விசாரணை வந்து சிபிஐக்கு போகணும்னு சொல்றாங்க, சிபிஐ போகணுன்றாங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் வந்து என்னன்னா ஒரு நீதிபதி அரசை உடனே ரெடி பண்ணி அதுக்கான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சிபிஐக்கு மாற்றணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சிபிஐக்கு மாற்றினா என்ன பெருசாக நடந்துடும்? சிபிஐக்கு மாற்றினா என்ன தப்பு நடக்கும்? இந்த வழக்கை தள்ளி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே நடக்கிற பிரச்சனை நடந்துச்சுப்பா, இங்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு அசம்பாவிதி ஏற்படுது, எதிர் கருத்து வருது, இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அதை தடுக்கிறதுக்காக சிபிஐ மாற்றுறாங்க. சிபிஐ மாற்றினா இன்றைக்கி சிபிஐ மாற்றினா நாளைக்கு சந்தர்ம விஜய் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை எல்லாத்தையும் நோண்டி எடுக்க போகிறாங்களா? ஒன்றுமே இல்லையே. சிபிஐன்றது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். சிபிஐக்கு மாற்றினா அது விசாரணை வந்து நல்லா விசாரிக்கிறாங்களா இல்லையான்றது அதுக்கு அப்புறப்பட்ட விஷயம். சிபிஐ நீங்கள் யாருக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? சிபிஐ உருவான கதையே வந்து மத்திய அரசுக்கு தான், சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து காங்கிரஸ்க்கு இதில் கொண்டு வந்தாங்க. அப்போது அரசுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்காக அந்த சிபிஐ கொண்டுட்டு வந்தாங்க. அந்த சிபிஐ வந்து சொல்லப்போனால் சட்ட ரீதியாக சொல்லப்போனால் அரசோடு அது ஒன்று இல்லைன்னு நான் படித்த அளவில் சொல்கிறேன். அது வந்து அரசு சாராத ஒரு துறை தான் அது. அப்போ சிபிஐன்றது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு, ஆளுங்கட்சி எதிர்க்கிறவங்கள இவங்களை வச்சு அடக்கக்கூடிய ஒரு தனி ஒரு அமைப்பு தான். அதனால் வந்து சிபிஐக்கு போனால் பெரிய மாற்றங்கள் நடந்தது. அந்த வழக்கு வந்து தள்ளி வைக்கலாம், தள்ளி வைப்பாங்க. அது மெல்ல 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 நடந்துட்டு வர வந்து சரியாக தப்புன்னு அதுக்குள்ளே விஜய் அடுத்த மாநாடு நடத்திடுவார், இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுவார். இதுதான் நடக்கும். சிபிஐக்கு மட்டும் அந்த வழக்கு மாறி இருந்ததுன்னா, இன்றைக்கி கூட இதை சொல்கிறாங்க, நான் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறேன். விஜய் தரப்பு வந்து இப்போ பிஜேபி கூட வந்து கூட்டணி உடன்படிக்கை பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இந்த வழக்குகளில் வந்து நான் உங்கள் கூட நான் நிற்கிறேன், உறுதுணையாக இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் நான் செய்கிறேன், நீங்கள் என் கூட கூட்டணிக்கு வாங்க
50 சீட்டு உங்களுக்கு தரேன், துணை முதலமைச்சர் தரேன், உங்களுக்கு ஒரு 50 அதிமுக, அதாவது இவர் எடப்பாடி ஏற்கனவே முன்னாடி போயிட்டார்ல, பிஜேபியில் முன்னாடி போனார்ல, அவருக்கு ஒரு 50 சீட்டு தரேன், பேலன்ஸை நாங்கள் வச்சுக்கிறோம், ஆனால் நாங்கள் தான் முதல்வராக இருப்போம், நீங்கள் துணை முதல்வர் இருந்தால் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு பேசுகிறதா சொல்கிறாங்க. அது சிலர் ஃபேக்குன்றாங்க, எனக்கு அது தெரியல. பட் ஆனால் உள்ளபடியே சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றினா 100% தாவேகா பிஜேபி கூட தான் சேரும். ஏன்னா இந்த லிஸ்ட் எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டா அந்த வழக்கில் வந்து விசாரிச்சுட்டு இப்போவே வந்து இப்போ செந்தில் பாலாஜி மேலே 1000 குறை சொல்கிறாங்களே, அது கோர்ட்டில் சொல்லி செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாம் சொன்னால் இது கோர்ட்டில் சொல்ல வேண்டியது தானே. இப்போ சிபிஐக்கு மாற்றினா சிபிஐ என்கொயரி பண்ணி சிபிஐ தான் மத்திய அரசுக்கிட்ட கண்ட்ரோல் போயிடுச்சு இல்லை, அவங்க வந்து இது கரெக்டாக அரசியல் பயன்படுத்துவாங்க. இது அரசியலாக்க பார்ப்பாங்க. நிச்சயமாக அரசியலாக்க பார்ப்பாங்க. விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. கள்ளச்சாராயம் ஒரு சம்பவம் நடந்தது. இதுல வந்து மாநில அரசு மத்திய அரசு இரண்டுத்தையும் வச்சுப்போம். இந்த ரெண்டுமே என்ன வந்து பாத்தீங்கன்னா, மாநில அரசு சார்பில் அந்த நைட்டு இஷ்யூஸ் நடக்கும்போது முதலமைச்சர் ஏன் போலன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அடுத்ததாக இதுக்கு ஏன் மாநில அரசும் மத்திய அரசும் ரெண்டுமே சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதாக அப்படின்னு சில எல்லாம் பேசிட்டு இருக்கு. எல்லாம் வாஸ்தவம் தான் கேட்குறீங்க. இது யாரு கேட்குறாங்க? யார் கேட்குறாங்க? இப்போ நீங்கள் கேட்டிங்களா இந்த கேள்வி யார் கேட்குறாங்க? மக்கள் மத்தியிலே பேசப்படுது. யார் பேசுகிறா? எந்த மக்கள் பேசுகிறா? சோஷியல் மீடியாவில் 2 தரப்பாக பிரித்தா ஒருத்தர் வந்து என்னன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த சைடுனா இல்லை 2 தரப்பாக பிரிச்சோம்னா தாவிகா சைட்லேருந்து ஏன் வந்து இது மாதிரி பண்ணலை, சரிங்க, ஏன் இந்த மாதிரி வந்து சிஎம் வந்து ஏன் வந்து கலாச்சாரம் நடக்கும்போது வரலன்னு வந்து தாவிகா கேட்குறாங்க, அது கலாச்சாரம் பிஜேபியும் கேட்குறாங்க. ரைட்டு, பிஜேபி கேட்குறாங்க கலாச்சாரம் பண்ணுறதுக்கு ஏன் போல, ஏன் முதலமைச்சர் முதல்வர் பார்த்து கேட்கணும். அவருக்கு அப்போது சூழ்நிலை எப்படி இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. இப்போ நடந்தது அப்படியே கலரிட்டு வாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அந்த கலாச்சார மரணத்துக்கு இப்போது விஜய் தரப்புக்காக ஒரு குழு இங்கே வந்திருக்கா இல்லையா? வந்திருக்க இல்லையா? விசாரணை குழு இங்கே வந்திருக்குல்ல. அப்போ அந்த கலாச்சார மரணத்துக்கு எந்த குழு இங்கே வந்தாங்க? மத்திய அரசாங்கம் அதுக்கு என்ன ஆக்ஷன் கிடச்சி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்றைக்கி கேட்குறாங்கல்ல. அது முதல்வர் வந்து ஏன் போகலன்றது எனக்கு தெரியல. அவரோட சூழ்நிலை அப்படி என்ன ஒன்றா இருந்திருக்கலாம். இடையில கூட முதல்வர் வந்து மருத்துவமனை இருந்தால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது ஏன் போகலன்றது வந்து 2வது கட்டம். இன்றைக்கி என்ன பிரச்சனை? கள்ளக்குறிச்சி எத்தனை பேர் இறந்தாங்க. அப்போது வந்து மத்திய குழு அமைச்சாங்கல்ல, மத்திய குழு அமைச்சாங்களா இல்லை அமைக்கலையான்றது எனக்கு சரியான நினைவு இல்லை. ஆனால் ஒருவேளை அமைச்சு இருந்தாலும் அவங்க வந்திருந்தாலும் அதோட விசாரணை அறிக்கை என்னாச்சு? இதுவரை மத்திய அரசாங்கம் அதை பற்றி ஏதாவது வாய் திறந்துருக்காங்களா? இப்போ விஜய் விஷயத்தில் மட்டும் உடனே வந்து இவங்க இறங்குறாங்க, அங்கே விசாரணை குழு வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, நான் அவங்களுக்கு துணையாக இருக்கிறேன், இதெல்லாம் ரைட்டு. அந்த கள்ளக்குறிச்சி மரணத்தில் என்ன மத்திய அரசாங்கம் என்ன அதுக்கு நடவடிக்கை எடுத்து என்ன அறிக்கை ஆய்வு செஞ்சாங்க, என்ன அறிக்கை வந்து வெளியிட்டாங்க? இப்போ அந்த விசாரணை என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அப்போ கள்ளக்குறிச்சி மரணம் சம்பவம் நடக்கும்போது அன்றைக்கி விஜய் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணார் அதையும் சொல்லணும்ல. காலத்தில் போய் நின்று பார்க்கலாம் பார்த்து நீங்கள் முதல்வரே கேட்குறீங்களே, விஜய் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார், விஜய்க்கு அந்த மக்களுக்கு என்ன ஆதரவாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். விஜயோட இது வந்து ஒரு 2 ஆணவ கொலையிலே தெரிஞ்சிச்சு. ஒரு தம்பிக்கு போனார், ஒரு தம்பிக்கு போகல. தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் மரணம் அடைஞ்சு அதுக்கு எதுவும் வாய் திறக்கல விஜய். இப்போ இருந்த 41 பேரிலும் 15க்கும் மேற்பட்டவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லப்படுது. தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பெரும் ஆவேசம் அடைகிறது எப்படி பார்க்குறீங்க? அவரும் அரசியல் பண்ணுறாரா இதை வச்சு? சார், தொல் திருமாவளவன் வந்து பெரிய ஆவேசப்படுறாருன்னா அவர் இன்னும் வேறு யார் மாதிரி என்ன கேள்வி கேட்குறீங்க? என் தலைவர் அவர். நீங்கள் எப்படி வந்து தொல் திருமாவளவன் வந்து ஆவேசப்படுறாருனாக்கா என் தலைவர் என்னையே கேளுங்க, உங்கள் தலைவர் ஏன்னு கேளுங்க. உங்கள் தலைவர் ஏன் அப்படி ஆவேசப்படுறாரு? நான் என்ன இதில் ஆவேசப்படுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ தலித் சமூக 15 விஜய் அவர்களை கைது செய்ய வேணும்னு சொல்கிறாரு. திமுக விஜயும் ஒன்று அப்படின்னா திமுக விஜய் பின்னாடி திமுக இயங்குதான்றாரு. வேறு என்ன அப்படி பேசாமல் என்ன பண்ணுவாங்க? ஏன் விஜய் வந்து கைது பண்ண தேவையில்லைங்க, வழக்கு பதிவு செய்து கூட யோசிக்கிறாங்கல்ல. வேறு என்ன கேட்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ எல்லாருமே வாங்கி முடியும்னு கம்முன்னு இருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போ விஜய் இப்போ நான் ஏன் இப்போ எங்கள் தலைவர் ஏன் சும்மா இருக்கணும், நாங்கள் ஏன் வாய் மூட்டு கம்முன்னு இருக்கணும்? ஏங்க விஜயோட ஆதரவு தேவை, விஜயோட கூட்டணி தேவைன்றவங்க வாய் முடியும்னு இருப்பானுங்க, நாங்கள் ஏன் இருக்கணும்? இப்போ இதுலேயே நீங்கள் ஒரு அரசியல் பார்க்குறீங்க. தலித் சமூகம் 15 பேர் இறந்ததுனால நீங்கள் கோவப்படுறீங்கன்னா கேட்குறீங்க. தலித் சமூகத்தை விடுங்க, மக்கள் இறந்துருக்குறாங்க, கர்ப்பிணி பெண் இறந்துருக்குறாங்க. இதுக்கு என்ன தற்பணி? எங்களோட கோவமே என்னன்னா விஜய் ஏன் அங்கே போலன்னு தான். ஆரம்பத்தில் விஜய் வரவேற்று அரசாங்கம் கூட தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. இல்லை சார் நீங்கள் போக வேணாம் கூட சொல்லியிருக்கலாம்ல. யார்? அரசாங்கம் கூட சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அந்த இடத்துல நீங்கள் போய் அங்கே எதனா ஒரு தவிர்க்க முடியாத புதிய ஒரு அரசாங்கம் தடுத்துச்சுன்னு நீ கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கணும் சார். நான் அங்கே மரணத்தை பார்க்க போனேன், என்ன தான் வந்து அரசு வந்து தடுத்துச்சு, அங்கே வந்து அசம்பாவிதம் ஏற்படும், எங்களால் பாதுகாப்பு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு துயரமான நடந்துருச்சு அந்த இடத்துல, நான் வந்து திரும்பி அந்த இடத்துல ஒரு புது பிரச்சனை உருவாக வேணான்னு தான் இன்னும் வரலன்ற மாதிரி. எல்லாம் சும்மா என்ன புது பிரச்சனை உருவாயிடும் சொல்லுங்கள்?
ஏங்க இறந்துட்டு இருக்கிறாங்க, அப்பயே அவர் பேசின்னு தான் இருக்கிறாரு. என்ன புது பிரச்சனை ஆகிடும் உனக்கு? உங்களுக்கு தான் வந்து தொண்டர் பலம் பெருசாக இருக்குது. உன் தொண்டரை பார்க்கறதுக்கு உன்னை எவன் தடுப்பான்? உன்னை யார் தடுப்பா? நாங்கள் கேட்குற கேள்வி, நாங்கள் கொதிக்கிற விஷயம் என்னன்னா மக்கள் அது. இது அவங்க வந்து இறந்தவங்க தலித் அல்லாதவரை அப்பாற்பட்ட விஷயம். புரியுதுங்களா? அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஒருத்தர் இறந்துட்டா நீங்கள் போங்க, ஏன் போகலன்னு கேள்வி எழுப்புகிறோம். அடுத்த விஜய் அப்போ அந்த கூட்டத்தோட தலைவரே விஜய் தான். தலைவர் முகத்துக்காக தான், விஜய் முகத்துக்காக தான் அவர் கூட்டம் வந்தாங்க. அதில் ஏற்பட்ட அசம்பாவிதம் 41 ஒரு உயிர் போயிடுச்சு. அது காரணமான விஜய் மீது ஒரு வழக்கு கூட பதிவு செய்யாமல் அடுத்த கட்ட தலைவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவங்க கைது செய்ய முயற்சிக்கிறீங்க தான் எங்களோட கேள்வி. அப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டமா? இது என்ன ஜனநாயகமான்னு நாங்கள் கேட்குறோம். இதில் என்ன நாங்கள் கோவப்படுத்து இருக்குது சொல்லுங்கள்? இதில் என்ன தம்பி நாங்கள் கோவப்படுத்து இருக்குது? இப்போ விஜய் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணுன்னா எங்களுக்கு வந்து விஜய் ஆதரவு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா விஜய் வந்து சனாதன பாதையில் போயிட்டார். அதனால் எங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை விஜய் எங்களுக்கு தேவைப்பட்டாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். ஏன்னா பொதுமக்கள் உயிர் போயிருக்குது. ஏன்னா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்க, அப்போ அவர் சனாதனத்துக்கு போகிறோன்னா அப்போ நீங்களும் வாய் பண்ணி கம்முனு பண்ணி கேட்பீங்கள? அதுக்காக நான் சொல்கிறேன். ஒருவேளை அது மாதிரி இல்லைனாலும் நாங்கள் விஜய் எதிர்த்து கேள்வி தான் கேட்போம். ஏன்னா ஜனநாயக உரிமை. இவ்வளோ நீங்கள் என்ன கேட்குறீங்களா? திருமாவளவன் ஏன் கொதிச்சு பேசுகிறாரு, நீங்கள் ஏன் அவ்வளோ கொதிச்சு பேசுகிறீங்க, தலித் சமூகத்துக்காக பேசுகிற நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா, ஒரே ஒரு பேட்டி எதிர்க்கட்சியில் எடப்பாடி நீங்கள் கேட்டிருப்பீங்களா? இல்லை விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும் எல்லோரும் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ஏங்க அங்கே விஜய் அங்கே போகல அப்படின்ற கேள்வி நீங்கள் யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களா? அதுக்கு தான் அவர் சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. யாரை என்ன மனநிலை சார்? எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு சார். என்ன யார் சொல்ற? எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்லுவாருங்க. விஜய்க்கு முன்னாடி பிஜேபி போனவர் அவர் சொல்லுவார். அவர் 1000 பேசுவார். இதே முதல்வர் ஸ்டாலின் 3 நாள் கழிச்சு இரங்கல் தெரிவிச்சிருந்தாருன்னா சொல்லியிருப்பாங்க. இல்லை எங்களோட தலைவர் 3 நாள் கழிச்சு அந்த இறப்பை போய் பார்த்துருந்தாருன்னா அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லியிருப்பானுங்க. செத்து போயிட்டான் 15 பேர் தலித் சமூகத்தை சார்ந்து, இவர் விடுதலை சிறுத்தை தலைவர் வந்து 3 நாள் கழிச்சு போய் பார்ப்பார். இதுக்கும் பேசுவீங்களா? நீ வந்து இறந்து போன உன் தொண்டர் உன்னை பார்க்க வந்தான், அதுக்கு நீ 1008 சாக்கு சொல்கிற. நாங்கள் எதிர்த்து ஜனநாயக மறுபடி கேள்வி கேட்டால் நாங்கள் கொதிக்கிறோன்னு வர நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஸோ ஒரு வீடியோ வேறு வெளியிட்டிருந்தது. என்ன வீடியோ வெளியிட்டாங்க? அஞ்சலி செலுத்துகிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி ஒரு நாட்டில் நான் இருந்ததே கிடையாது. இது எனக்கு ஒரு புதுசான ஒரு வழியாக இருக்குது. இதுலேருந்து மீண்டு வர ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை விடுங்க, அதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு. என்ன அவருக்கு சொல்லியா தரணும்? இன்றைக்கி நடிப்பில் நம்பர் 1 இருக்கிறாரு. அதுக்கு அவர் யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க அதுபடி அவர் நடந்துக்கிறாருன்னு தேவையில்லை. நானும் வந்து அவர் விஜய் மேலே ரொம்ப மரியாதை உள்ள ஆள் தான். எனக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? நாங்கள் ஏன் அவர் மேலே கோவப்படணும்? அவர் சினிமாவில் இருக்கிற வரையும் அவருக்கு மேலே எந்த வருத்தமும் எங்களுக்கு இல்லை. நானும் அவரோட ரசிகன் தான், அவர் ரசித்தவன் தான். ஆனால் அரசியலுக்குள்ளே வரும்போதும் நான் இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன். அது தலைவர் கோவப்பட்டதுக்கு வேறு அர்த்தம். நான் ஏன் கோவப்பட்டு கொதித்து பேசுகிறேன்னா, இன்றைக்கி விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட முகமாக தான் இங்கே இருக்கிறார். ஆர்எஸ்எஸோட ஒரு கருவியாக தான் தமிழ்நாட்டில் செயல்படுறாரு. இந்த செயல் திட்டம் நிறைவேறிச்சுன்னா முதல்ல யார் தெரியுமா பாதிப்பாங்க? பட்டியல் சமூக மக்கள் தான் பாதிப்பேன். நான் பாதிப்பேன். விஜய் வந்து ஒரு அழகு பொருளாகவும் ரசிக்கிறான், நான் பார்த்தவன் தான். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி அரசியல் வேறு, நடிப்பு வேறு. புரியுதா? விஜய் வேறு, சமூகம் வேறு. இப்படி நான் பார்க்குறதுனால வந்து நாளைக்கு விஜய் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் பார்வையோட முகத்தோடு இங்கே தமிழ்நாட்டில் செயல்பட்டு ஒருவேளை பவன் கல்யாணம் மாதிரி இங்கே வந்தார்னா முதல்ல இங்கே பட்டியல் சமூகம் பாதிக்கும். நான் பாதிப்புன்ற எனக்கு அச்சம், பயம் எனக்கு இருக்குது. அதனால் நான் தடுக்கிறேன். அதனால் நான் கேள்வி கேட்குறேன். இதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த எத்தனை பேர் வந்து விஜய் ரசிக்கிறாங்க, விஜய் கட்சியில் இருக்கிறாங்க. யாருக்காவது இது தோணுதா? அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை சார். எதை பற்றியும் கவலை இல்லை. ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கருக்கு மாலை போடுவான், டிசம்பர் 6 வந்து மாலை போடுவான். இவ்வளோ தான் இவனுக்கு தெரியும். என்ன அம்பேத்கர் சட்டம் எழுதினார் என் சமூகம்னு பெருமையாக பேசிப்பான். இது விஜய் ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்கிறது வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அரசியல். அந்த அரசியலுக்குள்ளே விஜய் போகிறாரு. அந்த அரசியல் வந்து விஜய் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார்னா பட்டியல் சமூக மக்கள் பாதிப்போம், நாம் பாதிப்பும் நான் ஒரு நாள் சிந்திச்சான்னா இதை செய்ய மாட்டான். விஜய் செய்ய மாட்டான். விஜய் தொண்டர் செய்ய மாட்டான்ற. புஷி ஆனந்த் அவர்கள் அந்த சம்பவம் நடந்ததுல இப்போ வரைக்கும் வந்து தலைமறைவு, தனிப்படை அமைச்சு தேடுதல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தனிப்படை அமைச்சு பாவம். அது உங்கள் கருத்து என்ன? அதை தான் சொல்கிறேன். இப்போ புஷி ஆனந்த் கூட அப்படியே பழி அந்த மாவட்ட செயலாளர்களை போட்டார். எல்லா நிர்வாகத்தையும் நான் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சேன். இப்போ இதில் யார்? விஜய் தப்பிக்கிறாரு, புஷி ஆனந்த் தப்பிக்கிறாரு, நிர்மல்குமார் தப்பிக்கிறாரு, ஒருத்தர் இந்த டிவி ஆதவர்ஜின் தப்பிக்கிறாரு, ராஜமோகன் தேடாமையே தலைமுறை ஆகிட்டார்.
எல்லாம் பெரிய தூக்கி மாவட்ட செயலர் மேலே போட்டாங்க. இப்போ ஒரு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, கட்சி சார்ந்து ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா இதில் வந்து விலகக்கூடாது, போய் களத்தில் நிற்கணும், என்ன நடந்ததுன்னு நீ சரி பண்ணணும். இது இப்போ இந்த ஒரு துயர் சம்பவம் ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு வச்சுங்களேன், யார் மேலும் குறை சொல்ல வேண்டாம், அதை விட்டுருங்களேன். சரி, ஒரு தேவையில்லாத ஒரு வன்முறை கலவரமே நடக்குது, உள்ளே புகுந்து யாரோ வெட்டி கொள்கிறான், நீ அப்படி விட்டு ஓடிடுவா தொண்டனை? செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே போய் படுத்துருவீங்களா? சரி, இதே பேர் மறுபடியும் நான் கேட்குறேன், எனக்கு வந்து திமுகவில் இருக்கிறதுனால நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்கன்னா, அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், அரசியல் புரிதல் இல்லாத பேசுவாங்க. இப்போ எங்களோட தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் சொல்லக்கூடிய கருத்து உள்வாங்கி நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அண்ணன் சீமான் கருத்தை நான் கேட்பேன், எனக்கு எதிர்க்கட்சி கேட்பேன், இதெல்லாம் ஆராய்ஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வந்த ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக நான் இருக்கிறேன். இந்த மாதிரி அவங்களும் இருக்கணும். அவங்க ஒரு நாள் அது ஏன் அந்த மாதிரி பேசுகிறாரு, ஆமாம் அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு ஒரு வந்து ஒரு ஒரு எடுத்துக்கணும்ல. இந்த மாதிரி நம்ம ஒரு வேளைப்பா கரெக்டாக தான்ப்பா சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இப்படி தானே எடுத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. விஜய் யார் எதிர்த்து பேசினாலும் அவன் வந்து இது அவ்வளோதான், ஃபேஸ்புக்கில் கண்டபடி எழுதுறது, கண்டபடி பாட்டு போகிறது. என்ன நான் தான் சொன்னேன், புது வரட்டும். விஜயை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் இளைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக வரட்டும், நல்ல அரசியல் சிந்தனை உள்ள இளைஞர்களை உருவாக்கட்டும், நாங்கள் மகிழ்ச்சி தான் இல்லையா? இதை மாதிரி கண்மூடித்தனமான வேலைகளை செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். தொண்டர்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை. மேடையில் ஒரு மைக்கை பிடிச்சாருன்னா எடுத்த எடுப்புலேயே ஆளுங்கட்சி திட்டுறது. அவர் பேசுகிறாரு, என்ன நம்ம பார்த்தோம், என்ன வந்து அந்த தொண்டர்களை புரிஞ்சுக்கிறாங்க? 5 கொள்கை தலைவரை பற்றி பேசுகிறாரா, என்ன பேசுகிறார்? ஒன்றுமே இல்லையே. ஒன்று சொல்கிறேன் நான் தெளிவாக, இவங்களோட திட்டம், இவர் வந்து ஆர்எஸ்எஸ் முகமாக தான் இங்கே செயல்படுறார். இவரை விஜய் ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூட ஒரு கருவி தான். அந்த கருவியை இங்கே தமிழ்நாடு முழுவதும் பரவிச்சு ஒரு ஆட்சியை பிடிக்கணும். ஆரம்பத்தில் ஆந்திராவில் வந்து தெலுங்கானாவா ஆந்திராவா பவன் கல்யாணுக்கு வந்து கொடுத்தா மாதிரி, பவன் கல்யாணம் கூட பாருங்கள், பவன் கல்யாணோட ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே நடக்குது. பவன் கல்யாண் வந்து ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும்போது விஜய் மாதிரியே கொள்கை தலைவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார், ஜோதிராவ் ஃபூலே இருந்தார். இவங்க 2 பேர் யாருன்னா சனாதனத்தை மூர்க்கமாக எதிர்த்த தலைவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்த தலைவர். அவங்கள வச்சு கட்சி ஆரம்பித்தவர் தான் பவன் கல்யாண். இன்றைக்கி வந்து காவி வேட்டி போட்டுக்கின்னு நெத்தியில் குங்குமம் அடிச்சுன்னு முழு சங்கியாக மாறிட்டான். அவர் ஆரம்பத்தில் வரும்போது பெரிய புரட்சிகரமாக வந்தார், நாட்டையே தலைகீழாக மாற்றிடுவேன், சனாதனத்தை எதிர்ப்பேன், இப்படியெல்லாம் வந்தவர் இன்றைக்கி எங்கே போய் இருக்கார்? இன்றைக்கி கேவலமாக இருக்குது. துணை முதலமைச்சர் வந்து ஒரு சாமியார் வேடத்தில் இருக்கிறார். இதே தான் தமிழ்நாட்டில் நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு பவன் கல்யாண்னா இங்கே ஒரு விஜய். இதை நாங்கள் அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்கிறதுனால தான் நாங்கள் விஜய் எதிர்க்கிறோம். இவ்வளோ நேரம் பல கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.